வணக்கம். என்னோட பேரு தாமரை செல்வி. இன்னைக்கு நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிற படத்தோட கதை தங்கப்பதுமை. வாங்க கதையை தொடரலாம். காதல்னா எனக்கு என்னன்னு தெரியும்னு சொன்ன மணிவண்ணனை பார்த்து, இது எல்லாம் என்ன அத்தான்னு செல்வி கேட்க, சிவந்த உன்னோட முகத்தை பார்த்த பிறகுன்னு மாயாமோகினி சொன்ன வர்ணனைகளை அவர் கிளிப்பிள்ளை மாதிரி திரும்பி சொல்ல, அந்த ராஜ நர்த்தகி கிட்ட இருந்து இந்த வர்ணனைகளை கத்துக்கிட்டீங்களான்னு செல்வி கேட்டுட்டு, அத்தா, எனக்கு அன்பு செய்ய தெரியுமே தவிர அத அலங்காரமான வார்த்தைகளால எனக்கு பேச தெரியாதுன்னு அழுத மாதிரி சொல்ல, மணிவண்ணன் அவங்களோட தலையில தட்டிட்டு, போ, உனக்கு ஆசையோட பேச தெரியலன்னு அவர் சொல்ல, அவரோட விரல்ல இருக்கிற மோகினி போட்ட மோதிரத்தை பாக்குறாங்க செல்வி. அத்தா, இந்த மோதிரத்தை அவளா அவங்க விரல்ல போட்டு விட்டான்னு செல்வி கேட்க, மணிவண்ணன் ரொம்ப சந்தோஷமா அவளோட விரல்ல இருந்து கழட்டி என்னோட விரலுக்குன்னு அவர் சொல்லிக்கிட்டு இருக்க, மணிவண்ணன் போட்டு இருக்கிற ட்ரெஸ்ஸ பார்த்து, ராஜகுமாரன் போடுற இந்த ட்ரெஸ் எல்லாம் அவ ஏற்கனவே தயாரா வச்சிருந்தாளா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு மணிவண்ணன், அவளே பாக்குறதுக்கு ராஜகுமாரி மாதிரிதான் இருக்கா. அவ தங்கி இருக்கிற சித்திரக்கூட மாளிகை சொர்க்கலோகம் போல இருக்குது. அதுல எப்போது பார்த்தாலும் பாட்டு கூத்துன்னு ஒரே கும்மாளம்தான். அவளோட பேர் என்னன்னு உனக்கு தெரியுமான்னு கேட்டுட்டு, அவரே மோகினி, அழகா இருக்குல்ல அப்படின்னு செல்வியை கேட்க, அப்படின்னா பித்த ஜுரம்னு சொல்லி உங்களை வைத்தியத்துக்கு கூட்டிட்டு போனது எல்லாம் போலி நாடகமான அவங்க அதிர்ச்சியோட கேட்க, செல்வி அவளுக்கு காதல் வியாதியான அவர் சொல்ல, செல்விக்கு பேச்சே நின்னுடுது. அவளோட புன்சிரிப்புக்காக எத்தனையோ ராஜாக்கள் எல்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்களாம். ஆனா அவளோட கனவுல ஒரு சாதாரண ஆளான, சங்கோஜியான, குழந்தை மாதிரியான நான் ஒருத்தன் தான்னு செல்வி கிட்ட சொல்லி அவர் வெக்கப்பட்டு சிரிக்க, செல்விக்கு துக்கம் தாழல. அவங்க கதறி அழுது மணிவண்ணனோட காலை பிடிச்சிட்டு, அத்தா, என்ன கைவிட்டுற மாட்டீங்களே அப்படின்னு செல்வி கெஞ்ச, அவசரமா அவங்களை எழுப்பி விட்டுட்டு, என்ன இது, இப்ப இங்க என்ன நடந்துடுச்சு, அழாதன்னு செல்வியோட கண்ணை தொடச்சு விட்டுட்டு, அழுகிறவங்களை எனக்கு பிடிக்காதுன்னு அவர் கோபிக்க, உடனே தன்னோட கண்ணீரை தொடச்சிட்டு அழுகையை கட்டுப்படுத்திட்டு, நான் அழுகலத்தான் அப்படின்னு செல்வி சொல்லி சிரிக்க, அவங்கள பார்த்து, அப்படி சிரி, பொண்ணுங்க சிரிச்சுக்கிட்டே இருந்தாதான் பாக்குறதுக்கு அழகா இருக்குன்னு சொல்லி அவங்கள சிரிக்க சொல்ல, செல்வியும் சிரிக்கிறாங்க. இப்படியாக நாட்கள் போகுது. ஒரு நாள் சித்திரக்கூட மாளிகையில மோகினி அவங்களோட பணிப்பெண் கபால பைரவி கிட்ட மணிவண்ணனை பத்தி விசாரிக்கிறாங்க. அதுக்கு அவங்க, மணிவண்ணன் ஒரு குழந்தைக்கு அப்பாவாக போகிற விஷயத்த சொல்லிட்டு, முத்துவேலர் குடும்பம் மொத்தமா ஆண் குழந்தை பிறக்கணும்னு வேண்டிக்கிறதுக்காக காப்பு திருநாள் அன்னைக்கு கண்ணகி கோவிலுக்கு போறாங்க. அன்னைக்கு கோவில்ல பாட்டும் டான்ஸும் ரொம்ப அமர்க்களமா இருக்குங்கிற மேட்டரையும் மோகினி கிட்ட சொல்றாங்க. அத கேட்டதும் மோகினிக்கு ஒரு ஐடியா தோண, இன்னொரு பணிப்பெண் கபால சுந்தரி கிட்ட அன்னைக்கு அந்த கோவில்ல அவங்களோட நடனத்தை அரங்கேற்றம் பண்ண ஏற்பாடு பண்ண சொல்றாங்க. காப்பு திருநாள் வருது. முத்துவேலர் குடும்பம் மொத்தமும் கண்ணகி கோவிலுக்கு சாமி கும்பிட வராங்க. நடன நிகழ்ச்சி ஆரம்பிக்க அதுல மாயா மோகினி ஆடுறாங்க. மோகினி அங்க பார்த்ததும் மணிவண்ணனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. மோகினி வெறும் டான்ஸ் மட்டும் ஆடல, மணிவண்ணனோட பக்கத்துல போய் அவருக்கு ஜாட காட்டி காட்டி டான்ஸ் ஆடுறாங்க. அது மட்டும் இல்லாம சாமி கோவிலுக்கு பொருத்தம் இல்லாத பாட்டையும் அவங்க கொஞ்சமும் வெக்கம் இல்லாம பாடுறாங்க. ஒரு மாதிரி மயக்கிற மாதிரியான சாங் மோகினி பாட, மணிவண்ணன் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிற செல்விக்கு ஒரு மாதிரியா இருக்கு. ஒரு மாதிரியா மணிவண்ணனை செல்வி பார்க்க, மணிவண்ணன் ஆர்வமா செல்விய பார்க்க, செல்வியோட முகத்தை பார்த்ததும் அப்படியே கப் சிப்னு அடங்கிடுறார் மணிவண்ணன். அப்ப ஆடிக்கிட்டு இருக்கும் போதே மாயா மோகினி ஒரு மாலையை எடுத்துட்டு வந்து அங்க உட்கார்ந்து இருக்கிற மணிவண்ணனோட கழுத்துல போட, செல்விக்கு அதிர்ச்சியான அதிர்ச்சி. கண்கொட்ட கூட மறந்து மணிவண்ணன் மோகினியை பார்த்துக்கிட்டு இருக்க, கல்லின்னு அதிகாரமா முத்துவேலர் அதட்டியபடி அங்க வர்றார். நடனக்காரிங்கிறத நல்லா காட்டிட்ட, யார மயக்க இங்க வந்தன்னு முத்துவேலர் கோவமா கேக்குறார். அதுக்கு மோகினி, பெரியவரே நிதானமா பேசுங்க, நான் யாருங்கிறத மறந்துட வேணாம் அப்படின்னு அவங்களும் தோரணையா எதிர்பேச்சு பேசுறாங்க. தப்பு செஞ்ச அவங்களுக்கே அவ்வளவு தைரியம் இருக்கும் போது முத்துவேலருக்கு எவ்வளவு இருக்கும். அவரும் கொஞ்சமும் சளைக்காம, நீ கபாலபுரி சாம்ராஜ்யத்தோட ராஜ நர்த்தகியா இருக்கலாம், ஆனா உன்னோட சாகசம் எல்லாம் இங்க உறையூர்ல செல்லாது. இங்க உன்னோட கைவரிசையை காட்டினா காலை உடைச்சிடுவேன் அப்படின்னு எச்சரிக்கிறார் முத்துவேலர். அதை கேட்டதும் பயந்த மாதிரி மோகினி திகச்சு நிக்கிற மணிவண்ணன் கிட்ட போய், நீங்களே பாருங்க, இந்த பெருங்குடி வணிகர் இப்படி பேசுறது நியாயமானு அவரை சிபாரிசு கேளுக்க, அதுக்கு முத்துவேலர், என்கிட்ட பதில் சொல்லுன்னு கரெக்டா சொல்றார். அடுத்து மோகினி அங்க இருந்த மக்களை அவங்களோட ஹெல்ப்புக்கு கூப்பிடுறாங்க. சபையோர்களை பார்த்து, சபையோர்களே நல்லா யோசிச்சு பாருங்க, கலைக்கு இருப்பிடமான இந்த உறையூர்ல இந்த ரசிகமணிய கலைச்செல்வர்னு மதிச்சது தப்பா, என்னை இவருக்கு காணிக்கையாக்க என்னோட கையால இவருக்கு மலர் மாலை சூட்டி கௌரவிச்சது மன்னிக்க முடியாத குற்றமான அவங்க பசப்ப பத்தினி தெய்வத்தோட சந்நிதியில பளபளக்கும் பரத்த பாம்பு படம் எடுத்து ஆடுது. கலைங்கிற பேர்ல காமக்கண வீசும் காதகினி, குலமகள் குடியிருக்கும் கோவிலில குஞ்சு முகம் காட்டுற
மாசற்ற உள்ளங்களை மயக்கி மங்கள பெண்களோட கண்ணீர்ல மாயப்படகோட்ட மனக்கோட்டை கட்டுற மானம் கெட்டவ இவளை ஆட அனுமதிச்ச முட்டாள் யாருன்னு அவர் ஆவேசமா கேட்க, அது வரைக்கும் அமைதியா நின்னுகிட்டு இருந்த மணிவண்ணன் அவசரமா முன்னாடி வந்து நான் தான் சொல்றார். இந்த சண்டையால மணிவண்ணனுக்கும் செல்விக்கும் பிரிவு ஏற்பட்டுடுமா? இந்த பிரச்சனை எப்படிதான் தீரும்? தெரிஞ்சுக்க அடுத்த பகுதிகளை தவறாம பாருங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணுங்க. என்னங்க கதை சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கா? இந்த கதையை பத்தியான உங்க கருத்துக்களை தவறாம என்னோட ஷேர் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை தெரிஞ்சுக்க நான் ஆவலா காத்திருக்கேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.